மதுரை வளையங்குளம் குறுக்கே செல்லும் சாலையை அகலப்படுத்த கோரி பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வளையங்குளம் பகுதியில் உள்ள மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பாலத்திற்கு கீழ் புதிதாக போடப்படும் 20 அடி சாலையை 40 அடி சாலையாக அகலப்படுத்த வலியுறுத்தி திடீரென மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒரு 10-15 கிராமத்துல இருந்து இங்கதான் வராங்க. கர்ப்பிணிகளும் சரி, வயசானவங்களும் சரி, எல்லாருமே இங்கதான் வராங்க. இங்க வந்து பாதை விட்டு ஒரு 2 ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு எங்களுக்கு பாதை விட்டா போதும். பாதையும் இப்ப ஸ்டாப் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும், வேற எதுவும் நாங்க கேட்கல. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே காவல்துறை ரோந்து வாகனத்தின் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 3 காவலர்கள் படுகாயமடைந்தார்கள். நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாகனத்தின் மீது எதிரே வந்த சொகுசு கார் மோதியது. இதில் போலீசாரின் ரோந்து வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 காவலர்கள் படுகாயமடைந்தார்கள். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திய சொகுசு காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு முழு ஊதியம் மற்றும் பணி வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சராசரியாக 25 நாட்கள் வரை மட்டுமே பணி வழங்குவதாகவும் ஊதியமும் முழுமையாக வழங்குவதில்லை என்றும் புகார் எழுப்பினர். மேலும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள KRV அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரால் ஈச்சம்பாடி அணைக்கு 3000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் 22ஆம் தேதி கந்தசஷ்டி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி கோயில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கடற்கரையில் 11 இடங்களில் லைட் டவர்கள், பக்தர்கள் தங்குவதற்காக கூடாரங்கள் அமைக்கும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டல் களப்பயணம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளுக்கு களப்பயணம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக செஞ்சி மேல்மலையனூர் ஒன்றிய அரசு பள்ளி மாணவர்கள் ஆலம்பூண்டி ஸ்ரீரங்கபூபதி கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கல்லூரியில் உள்ள நூலகம், ஆய்வகங்கள், பாடம் கற்பிக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி முதல்வர் மற்றும் பாடலாசிரியர் ஸ்நேகன் பங்கேற்று கல்விக்காக அரசு கொண்டு வந்துள்ள சிறப்பான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரை ஓரம் முதலை தென்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஆற்றுப்பகுதியில் வாழும் முதலைகள் தண்ணீரில் அடித்து வரப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆற்றின் கரையோரம் ஓய்வெடுத்த முதலையை கண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அச்சமடைந்தனர். விராலிமலையில் அரசு பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற கலை திருவிழாவில் நடனம், பாடல், ஓவியம், கதை கூறுதல், பேச்சு போட்டி, நாடகம் என பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்த கலை திருவிழாவில் எங்க திறமையை வெளிப்படுத்த முடியுது. எல்லார்கிட்டையும் இந்த கலை திருவிழா முதலமைச்சர் கொண்டு வந்ததே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்ன வரை நான் மாவட்ட அளவில் போயிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கேன். இந்த இதில் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். என்ன கலந்துக்கிட்டேன்? பேச்சு போட்டி, தனிநபர் நடிப்பு. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ள கலை திருவிழாவின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார்.
அங்கன்வாடி குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் சென்னை கலைஞர் நகரில் முதல் எழுத்து என்னும் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் வாக்கு திருட்டு குறித்து ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்திய பிறகும் நடவடிக்கை இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விளைவித்த தக்காளியை விவசாயிகள் வேதனையுடன் குப்பைகளில் வீசிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரத்து அதிகரிப்பு மற்றும் நுகர்வு குறைவு உள்ளிட்ட காரணங்களால் மொத்த சந்தையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகின்றன. யானை மார்க்கெட் மற்றும் சந்தைப்பேட்டை மார்க்கெட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு தக்காளி ஏலம் போகாததால் டன் கணக்கிலான தக்காளி பழங்கள் தேங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் விலை போகாத தக்காளியை சாலையோரங்களில் குப்பையோடு குப்பையாக விவசாயிகள் வீசிச் செல்கின்றனர்.